அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் திருக்குறள் தான். ரஜினிமா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அன்பிரார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதன் முழு உருவமாக வடிவமாக அமர்ந்திருக்கிறார். அவர் எழுதிய உணவு திருவிழா இந்த நூல் அட்டைப்படத்திலும் உள்ளே இருக்கும் படங்களையும் ஓவியர் ஆகாஷ் அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்விவியல் பணிகள் கழகம் இளந்தளிர் திட்டத்தின் கீழ் 9 முதல் 11 வயது சிறுவர்களுக்காக 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த நூலை வெளியிட்டனர். இது 9-11 வயது உள்ள மாணவர்களுக்காக மட்டுமல்ல, பெற்றோர்களுக்காகவும் நம்ம தலைமையுரையாற்றிய அறம் அவர்கள் கூறியது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற அளவில் இந்த உணவு திருவிழா புத்தகம் அமைந்திருக்கிறது. சிறார்களுக்கான நூல், ஆனால் பெரியவர்களுக்கான பாடமும் இதில் இருக்குது. நம்ம முதலே சொல்லுவோம், ஒரு படைப்பு, அது கவிதையோ சிறுகதையோ நாவலோ கட்டுரையோ எதாக இருந்தாலும் மாறல் வகுப்புகள் எடுக்கக்கூடாது, அறிவுரை சொல்வதாக இருக்கக்கூடாது, ஆலோசனை சொல்வதாக இருக்கக்கூடாது. ஆனால் அது எல்லாவற்றையும் அறிவுரையாக இல்லாமல் வாழ்வியல் எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்னும் விதமாக இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். 3 கதாபாத்திரங்கள். 3 கதாபாத்திரங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் அழகு பொன்னின் 2 பேர் நின்றுட்டுருக்குறாங்க. இந்த கதை பாத்திரமே ஒரு 3 சிறுவர்கள், அம்மா அப்பா அப்படிங்கிறத வச்சு சின்ன கதை, ஆனால் பெரிய வாழ்வியல். இது 2 குழந்தைங்க பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்குறாங்க. அப்புறம் எருக்க பாரிங்கிற பையன் வர்றான், பதட்டத்தோடு வரான். பஸ் ஸ்டாண்டுக்கு நின்றுட்டு இருக்கிறீங்களா? என்னன்னா, இந்த அழகுங்கிற பையன்தான் இதை வழி நடத்திட்டு எடுத்துகிட்டு போகிறாரு அந்த கதாபாத்திரம். என்ன அப்படின்னா, அம்மாவுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை, நான் மருந்து வாங்க போகிறேன் அப்படின்னோடனே இந்த பையன் தலைமை பண்பு எடுத்துக்கணும் இல்லையா, நிற்கிற பையன் சொல்கிறாரு, நான் அம்மாவை தனியாக விட்டுட்டு வரியே, உடம்பு சரியில்லைன்னா நீ தனியாக விட்டுட்டு வர, நீ இரு, நான் மருந்து வாங்கிட்டு வரேன். உடனே அந்த குழந்தைகளுக்குள்ள பாதுகாப்பு உணர்வு. அம்மாவுக்கு மருந்து வாங்க வந்த பையன் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறான், பாப்பா தனியாக இருக்கு, உன்னுடைய தங்கை தனியாக இருக்கிறாளே, நீ எப்படி வாங்க போவ? குழந்தைகளுக்கு இந்த ரஜினிமாவுக்கு இருக்கிற பொறுப்புணர்வுகள் எல்லாம் அந்த கதாபாத்திரங்கள் வர்ற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இருக்கும். யாரும் ஆலோசனை சொல்ல தேவையில்லை, அவங்களே அதை உள்வாங்கிப்பாங்க. சரின்னு இங்கே பள்ளிக்கூடத்தில் வாட்ச்மேன் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பொறுப்பில் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு இவன் மருந்து வாங்கிட்டு வர்றான். வீட்டில் பார்த்தா குழந்தைக்கு அம்மா பக்கத்தில் இருக்கிறான். என்ன பண்ணணும்? மாத்திரை கொடுக்கணும், வெண்ணி வச்சு தரலாம் அப்படின்னா வெண்ணி வைக்க தெரியல. அதை தான் அறம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு வெண்ணி வைக்க தெரியல. இந்த அழகு மருந்து வாங்கி வந்த பையனே வெந்நீர் வைத்து வெறும் வயிற்றில் கொடுக்கக்கூடாதே. இந்த கதை சொல்லுவது, இதை படிக்கும் குழந்தைகளுக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து கொடுக்கணுன்னா வெறும் வயிற்றில் கொடுக்கக்கூடாது, சின்னதாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. அப்பா வேலைக்கு போனவர் தங்கையை அழைச்சிட்டு போகிறப்போ கஞ்சி வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. ஆனால் கஞ்சி கெட்டு போயிடுச்சு. இவன் முழிக்கிறான். பாரிங்கிற கதாபாத்திரம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பதட்டம், எனக்கு எதுவுமே தெரியலையேன்னு முழிச்சிட்ருக்கிறான். இப்போ இந்த அழகு வர்றான். என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு ரொட்டி இருக்குது. அதை எடுத்து வச்சு அதில் அந்த காய் துண்டு அதெல்லாம் வச்சு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொஞ்சம் இருக்கிறத கொஞ்சம் வச்சு கொடுத்து அது சாப்பிட்ட உடனே மருந்து கொடுக்குறான். இங்கே போதனை எதுவுமே இல்லை, ஒரு நிகழ்வு நடக்குது. அதில் அந்த குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. அந்த பாரி பையன் நினைக்கிறான், ஐயோ எனக்கு வெண்ணி வைக்க தெரியலையே, இவன் அழகாக பண்ணுறானே, ஏன்னா ஒரே வகுப்பு, அவனுக்கு தெரியுது எனக்கு தெரியல, இவ்வளோ அழகாக இது செஞ்சு தர்றானே அப்படின்னு அவங்க கொஞ்ச நேரத்தில் அம்மா எழுந்துடுறாங்க. உடனே இந்த பையன் வீட்டுக்கு கிளம்பி போய்ட்றான். அவங்க அப்பா வர்றாங்க, தம்பி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு இந்த அழகு போகிறான். அங்கே போகிறப்ப அந்த குழந்தை அவங்க வீட்டில் அவங்களுடைய தங்கையும் அவனும் தானே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே போயிடுறாங்க. முழு கதையும் சொல்லக்கூடாது, ஆனால் சில விஷயங்களுக்காக நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இருக்கிறதே சின்ன கதை.
இத்தனையும் வழி நடத்துறது அப்படிங்கிறது. அங்கே போகிறப்போ அந்த குழந்தை வந்து எனக்கு நான் வேலை பண்ணலை, எனக்கு சோம்பலாக இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்கிறப்போ, எனக்கு தோட்டத்தில் வேலை இருக்குன்னு அந்த அழகு வந்து கிளம்பி போய் வேலை பார்க்க போகிறான். ஸோ இவளும் இந்த குழந்தை எழுந்து வர்றா, ஊஞ்சல் கட்டி விளையாடலாமா குழந்தைகளுக்குள்ள இது. அப்போ அழகுடைய அப்பாவே வந்து அவரும் ஊஞ்சல் கட்டி தர்றாரு. சில விஷயங்களை விட்டுட்டு நான் போகிறேன். வீட்டில் நாம் முந்தி பண்ணுவோம் இல்லையா, சீனி கிழங்கு இது பண்ணுறது, வேக வைக்கிறது, மக்காச்சோளத்தை வாட்டி சாப்பிட்றது, எல்லாமே இயற்கை உணவாக இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த குழந்தைக்கு, எனக்கு பிடிச்சிருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிறப்போ எந்த அம்மாவுக்கு மாத்திரையை கொடுத்து உடம்பு சரியில்லைன்னு இந்த குழந்தை அந்த சாண்ட்விச்சை கொடுத்து வந்தானோ, அவங்களுக்கு உடல் சரியாகி அந்த அம்மா, அந்த அப்பா, அந்த பாரி எல்லாரும் சேர்ந்து இவங்களை பார்க்க வர்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு, இந்த குழந்தை நம்மளை காப்பாற்றினானே அப்படின்னு. இப்போ எல்லாரும் சேர்ந்து மூணு ஊஞ்சல் கட்டுறாங்க. இயற்கை உணவை சாப்பிடணும், உணவு திருவிழாவாக இருக்கணும் அப்படின்னு அவங்க இணையிறது போல இந்த கதையில் நான் முழுமையாக சொல்லலை, விட்டு சொல்லியிருக்கிறேன். அவ்வளவு சிறப்பாக, அறிவுரையே கிடையாது, பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதை தான் அறம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஆண்கள் செய்யக்கூடாது அப்படி ஒன்றுமே இல்லை. இங்கே நம்ம ஊரை விட்டுட்டு எந்த தேசத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஆண்கள் சேர்ந்து தான் வேலை பண்ணணும், வேறு வழியில் அவங்களே தான் சமைக்கணும், அவங்க தான் வீடு சேர்ந்து மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் இருக்கும். இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் இந்த அற்புதமான கதையை, உணவு திருவிழா அப்படிங்கிற இந்த கதையை, அதுவும் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிட்ட ரஜினி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பப்பா கேம் நூல் வெளியீடு. மருத்துவர் அறம் அவர்கள் வெளியிட ஆனந்தி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். உடன் குழந்தைகள் அத்விகா, அத்வைத் பெற்றுக்கொள்கிறார்கள். துரையரசு அவர்கள் பெறுவதாக இருந்த நூல் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்த பிறகு உரையாற்றுவார்கள்.